Hi friends, welcome to the channel Nagercoil சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நெத்திலி மீன் அவியல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நெத்திலி மீன் அவியல் செய்யறதுக்கு 250 கிராம் நெத்திலி மீன் எடுத்துக்கோங்க. நெத்திலி மீன்ல தலை, வால், அதுக்கப்புறம் சென்டர்ல ஒரு முள் இருக்கும். அதையும் நான் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். நெத்திலி மீன் அவியலுக்கு மெயினா மாங்காய் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். மீடியம் சைஸ் மாங்காயில பாதி நமக்கு போதும். அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவியல் செய்யும்போது தேங்காய் அதிகமாக சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால அரை மூடி தேங்காய் அதுக்கு எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 கப் திருவண்ண தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். 2 சின்ன வெங்காயம் அதே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாங்காய் புளிப்பாக இருந்துச்சுன்னா புளி சேர்க்க தேவையில்லை. புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. வத்தல் மிளகாய் பொடி 1 ஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிடலாம். அவியலுக்கெல்லாம் அதிக நேரம் அரைக்க தேவையில்லை. பல்ஸ் மோடில் 2 வாட்டி அரைச்சிக்கிட்டா போதும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா போதும். ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்லை. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் நெத்திலி மீனை சேர்த்துடலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச தேங்காவே அதில் சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மாங்காய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் 2 இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவியல் பண்ணுறதுனால அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். 2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மீனை வச்சிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை மீனில் சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்க்குறதுனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும். 2 கப் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வற்றதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் போல் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வற்றிருக்கு. ஸ்பூன் போட்டு அடிக்கடி கிளறக்கூடாது. தேவைப்பட்ட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட நெத்திலி அவியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு இந்த மாதிரி பொரிஞ்சோன்னு கொஞ்சமாக கருவேப்பிலை நெத்திலி மீன் அவியலில் சேர்த்துருங்க. அவ்வளோதான், நாஞ்சில் ஸ்பெஷல் நெத்திலி மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.